ஒரு நாள் கிருஷ்ணர், பலராமர் மற்றும் அவரோட நண்பர்கள்லாம் அங்கே வீட்டு தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு பலகாரமாக மாம்பழம் வித்துட்டு வர சத்தம் கேட்குது. பழம் வாங்கலையோ பழம், மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம், இனிப்பான மாம்பழம் என அந்த மாம்பழக்கார அம்மா அழகா கூவி கூவி வித்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே கிருஷ்ணருக்கும் இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்டே ஆகணுங்கிற ஆசை வருது. அவர் அந்த பழக்கார அம்மாவை நோக்கி ஓடுறாரு. அப்போ அன்னை யசோதை மாம்பழங்களை வாங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கு பதிலாக சில தானியங்களை தரதையும் பார்க்குறாரு. அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்குள்ளே போய் தானியங்களை எடுத்துகிட்டு வராரு. வழிநெடுக்கில் எல்லாம் தானியங்கள் கீழே சிந்திடுது. மீதம் அந்த பழக்கார அம்மாட்ட வரும்போது கொஞ்சம் தானியங்கள் தான் அவர் கையில் இருக்கார். அம்மா, இந்த தானியங்களை வாங்கிட்டு எனக்கு மாம்பழம் கொடுங்களேன் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பழக்காரம்மா, கிருஷ்ணா, எனக்கு இந்த தானியங்களே அதிகம், இந்த மாம்பழம்னு சொல்லி அன்பாக தராங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! கிருஷ்ணர் மாம்பழங்களை வாங்கிட்டு திரும்பி நடந்து போகும்போது அந்த கூடை நிறைய தங்க ஆபரணங்களும் முத்துக்களும் பொன்னும் பொருளும் நிறைஞ்சு கிடக்குது. அதை பார்த்தோன்னே அன்னை யசோதைக்கும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். கிருஷ்ணருக்கு என்ன அன்பாக கொடுத்தாலும் அதுக்கு பதிலாக பன்மடங்கு நம்மளுக்கு தருவார். அதுக்கு அன்னை யசோதை எல்லாம் பகவான் விஷ்ணுவோட கருணை தான் அப்படின்னு சொல்கிறாங்க.